மேற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் குண்டுவீசி தாக்குதல். அடுக்குமாடி கட்டடங்கள் தகர்ந்து விழும் அதிர்ச்சி காட்சிகள். நேபாளத்தில் வன்முறையை கட்டுப்படுத்த காலவரம்பற்ற ஊரடங்கு உத்தரவு. தலைநகர் காத்மண்டுவில் வெறிச்சோடிய சாலைகள். நேபாளத்தில் வன்முறையை அடக்க கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்த இராணுவம். ஆயுதங்கள், வெடிமருந்துகளை ஒப்படைக்கவும் போராட்டக்காரர்களுக்கு உத்தரவு. நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தின் போது தீக்கிரையாக்கப்பட்ட முக்கிய கட்டடங்கள். 2 நாள் போராட்டத்தின் அதிர்ச்சி காட்சிகள் வெளியீடு. பிரான்சில் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அரசுக்கு எதிராக வெடித்தது மக்கள் போராட்டம். போராட்டத்தை கட்டுப்படுத்த 80,000 போலீசார்கள் குவிப்பு. அணுசக்தி சுரங்க திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் ரத்து. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு செய்ய வழங்கப்பட்ட அனுமதி ஏன் ரத்து செய்யக்கூடாது? விளக்கம் கோரி ONGCக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸ். குடியரசு துணைத் தலைவராக வரும் 12ஆம் தேதி CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்பார் என தகவல். விரைவில் மகாராஷ்டிரா ஆளுநர் பதவியையும் ராஜினாமா செய்கிறார். குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருப்பது பொன்னேட்டில் எழுதப்படும் என செங்கோட்டையன் வாழ்த்து. பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் புகழ்ந்து அறிக்கை. பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பீர்களா? நேரடியாக பதிலளிக்க மறுத்த பன்னீர்செல்வம். திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகள் பேச வேண்டியிருக்குல்ல. இன்னைக்கு கேஸ் 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுகிற நேரத்தில் நாங்கள் யோசனை செய்வோம். பழனிசாமியை மாற்றுவோம் என்று சொல்பவர்களை மாற்றும் வகையில் மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள். தினகரனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதில். இன்றைக்கு எத்தனையோ அவதூறுகளை, புரளிகளை, கதைகளை, கட்டுரைகளை, கற்பனைகளை, புரளிகளை அவர்கள் ஒவ்வொன்றாக கிளப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் புஸ்வானமாக போகிறது. திமுகவினர் பிரச்சனை என்றால் அண்ணா அறிவாலயம் வருவார்கள். ஆனால் அதிமுகவில் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். மாற்றுக் கட்சி தலைவரை சந்திக்கும் நிலையில் அதிமுக இருப்பதாக உதயநிதி விமர்சனம். தாவேக தலைவர் விஜயின் திருச்சி சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை 23 நிபந்தனைகள் விதித்து அனுமதி. திருச்சி மரக்கடையில் விஜய் 30 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும். சாலை வலம் நடத்தக்கூடாது எனவும் நிபந்தனை. செய்யூர் அருகே திண்ணை பரப்புரையை தொடங்கினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். GK மணி உள்ளிட்ட தொண்டர்கள் பங்கேற்பு.
பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வடியாத வெள்ளம். உடைமைகளை தூக்கிக் கொண்டு ஊரை விட்டு வெளியேறும் மக்கள். கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தேனி மாவட்டங்களில் மழை. சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரி, ஆனால் திமுக துரோகி. இந்திய தேசிய லீக் மாநில தலைவர் அப்துல் ரஹீம் விமர்சனம். பாஜகவை விட பாஜக எதிரி, திமுக துரோகி. பாஜகவை விட பாஜக எதிரி, திமுக துரோகி. புரியுதுங்களா? திமுக அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு துரோகங்களை இழைத்து. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் சாய்ந்து சேதம். அறுவடை பணிகளை தொடர முடியாததால் விவசாயிகள் வேதனை. உயிரை காத்துக்கொள்ள பெட்டி படுக்கையுடன் வெளியேறும் காசா மக்கள். காலியான கட்டடங்களை குண்டு வீசி தகர்க்கும் இஸ்ரேல் விமானங்கள். வர்த்தக சிக்கல்களை தீர்ப்பது தொடர்பாக இந்தியாவுடன் தொடர்ந்து பேசப்போவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள், இயல்பான கூட்டாளிகள் என பிரதமர் மோடி பதிவு.